எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு காலையில் மாநில திட்டக்குழுவின் சார்பில் தயாரிக்கப்பட்ட 4 அறிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடம் மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் என்ற முறையில் நானும், இந்த எக்ஸாபிஷியோ மெம்பர், எக்ஸாபிஷியோ வைஸ் சேர்மன் என்கிற முறையில் நமது துணை முதலமைச்சர் அவர்களும் இணைந்து இந்த 4 அறிக்கைகளை தமிழக முதலமைச்சர் அவரிடம் வழங்கினோம். அதில் முதல் அறிக்கை எதை பற்றியது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேளாண் துறை அல்லாத வேலைவாய்ப்புகள் அது எப்படி நடந்திருக்கிறது, எவ்வளோ அதிகமாக இருக்குது, எவ்வளோ குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது குறித்து ஒரு ஆய்வு. அந்த ஆய்வு எப்படி மேற்கொண்டோம் என்று சொன்னால், 10 வருடங்களுக்கு முன்பு நான் தனிப்பட்ட முறையில் ஒன்றிய நிதிக்கு இது இருந்தது இல்லை, பிளானிங் கமிஷன், அவர்களுக்காக நான் செய்த ஒரு ஆய்வு. அது ரூரல் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் 12 கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 12 கிராமங்களில் வேளாண் துறையில் இல்லாத வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன என்று ஆய்வு செய்திருந்தோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதே கிராமங்களுக்கு சென்று இந்த 10 வருட கால இடைவெளியில் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அப்படிங்கிறது குறித்து ஒரு மீளாய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வினுடைய அடிப்படையில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு இன்று தமிழக முதலமைச்சர் அவரிடம் அந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தோம். அது முதல் ஆய்வறிக்கை.